அத்தியாயம் 1. ஏன் நாம் இன்னும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? பழைய சிந்தனைகளை உடைத்தல். கடினமாக உழைத்தால் முன்னேறிவிடலாம் என்று நாம் சிறுவயதில் இருந்தே கற்பிக்கப்பட்டுள்ளோம். ஆனால் உங்களைச் சுற்றிப் பாருங்கள். தினமும் 10 முதல் 12 மணி நேரம் உழைக்கும் எத்தனையோ பேர் இன்னும் பொருளாதார சுதந்திரம் இல்லாமல் அடுத்த மாத இஎம்ஐக்கு பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியானால் கடின உழைப்பு மட்டுமே வெற்றியின் ரகசியம் இல்லையா? நிச்சயமாக இல்லை. வெற்றி என்பது நீங்கள் எவ்வளவு நேரம் உழைக்கிறீர்கள் என்பதில் இல்லை, எவ்வளவு திறமையாக ஸ்மார்ட் உழைக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. பழைய காலத்து என்ஜின்கள் நாம் ஒரு காலத்தில் மாட்டு வண்டிகள் இருந்தன. அதன்பின் சைக்கிள், பைக், கார், விமானம் என போக்குவரத்து மாறியது. ஆனால் நம்மில் பலரும் இன்னும் வாழ்க்கைப் பயணத்திற்கு மாட்டு வண்டி மனநிலையிலேயே உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது நம் கைகளாலும் நம் நேரத்தாலும் மட்டுமே அனைத்தையும் செய்ய முடியும் என்று நம்புகிறோம். ஒரு சின்ன கணக்கு போட்டுப் பாருங்கள். ஒரு நாளில் 24 மணி நேரம், அதில் 8 மணி நேரம் தூக்கம், 2 மணி நேரம் பயணம் மற்றும் இதர வேலைகள். மீதமுள்ள 14 மணி நேரத்தில் நாம் எவ்வளவுதான் உழைக்க முடியும்? நம்மால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் உழைக்க முடியாது. இதுதான் நம் வருமானத்திற்கும் வளர்ச்சிக்கும் உள்ள மிகப்பெரிய தடை. அதிக பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் அதிக நேரம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணமே நம்மை ஒரு முடிவில்லாத சுழலில் ராட் ரேஸ் சிக்க வைத்து விடுகிறது. நேரத்தை விலைக்கு விற்கிறோம். நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். நம் நேரத்தை பணத்திற்காக விற்கிறோம். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறோம். மாதம் 30 நாட்கள் உழைக்கிறோம், சம்பளம் பெறுகிறோம். ஒரு சின்ன பிசினஸ் செய்கிறோம். கடையில் 12 மணி நேரம் உட்கார்ந்தால்தான் வருமானம். ஃப்ரீலான்சிங் செய்கிறோம். ஒரு ப்ராஜெக்ட் செய்தால்தான் பணம். நீங்கள் வேலை செய்யாத போது உங்கள் வருமானம் நின்று போகிறது என்றால் நீங்கள் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை என்று அர்த்தம். உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதோ, நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் விடுமுறையில் இருக்கும் போதோ வருமானம் வருகிறதா? இல்லையென்றால் நீங்கள் பணத்திற்காக வேலை செய்கிறீர்கள். பணம் உங்களுக்காக வேலை செய்யவில்லை. கடின உழைப்பிலிருந்து ஸ்மார்ட் உழைப்பிற்கு இங்குதான் தொழில்நுட்பம், டெக்னாலஜி உள்ளே வருகிறது. கைகளால் எழுதிக் கொண்டிருந்த கணக்குகளை கம்ப்யூட்டர்கள் எப்படி எளிதாக்கினவோ அதுபோல இன்று நம் மூளையால் நம் நேரத்தால் செய்யக்கூடிய பல வேலைகளை நொடிப்பொழுதில் செய்ய ஒரு புதிய சக்தி வந்துவிட்டது. அதுதான் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI. உலகிலுள்ள கோடீஸ்வரர்களைப் பாருங்கள். அவர்கள் யாரும் 24 மணி நேரமும் உழைத்து கோடீஸ்வரர்களாகவில்லை. அவர்கள் ஒரு சிஸ்டம் உருவாக்கினார்கள். அந்த சிஸ்டம் அவர்களுக்காக வேலை செய்தது. இயந்திரங்கள் அவர்களுக்கு பதிலாக வேலை செய்தன. மக்கள் அவர்களுக்கு பதிலாக உழைத்தார்கள். ஆனால் இன்று ஒரு சாதாரண மனிதன் பெரும் முதலீடு இல்லாமல் அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியுமா? முன்பு கடினம். ஆனால் இப்போது AI இருப்பதனால் இது மிக மிக எளிது. AI உங்கள் புதிய டிஜிட்டல் வேலைக்காரன். இன்று பலரும் AI என்றால் ஏதோ ஐடி கம்பெனிகளில் இருப்பவர்கள் மட்டுமே பயன்படுத்துவது, கம்ப்யூட்டர் தெரிந்தவர்கள் மட்டுமே பயன்படுத்துவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. AI என்பது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட உதவியாளர், பர்சனல் அசிஸ்டன்ட். நீங்கள் ஒரு கடையில் வேலை செய்யும் நபராக இருக்கலாம். நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யும் வியாபாரியாக இருக்கலாம். வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க நினைக்கும் இல்லத்தரசியாக இருக்கலாம். அல்லது ஒரு மாணவராக இருக்கலாம். AI உங்களின் 100 மணி நேர வேலையை வெறும் 10 நிமிடத்தில் முடித்துக் கொடுக்கும். அது நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். உங்களுக்கான டேட்டா அனாலிசிஸ் செய்யும். உங்களுக்கான ஐடியாக்களைக் கொடுக்கும். உங்களுக்கான கண்டென்ட் உருவாக்கும். உங்கள் வாடிக்கையாளர்களிடம் அதுவே பேசும். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் மூளை செய்ய வேண்டிய பல வேலைகளை அது நொடியில் செய்து முடிக்கும். பயமா? தயக்கமா? கம்ப்யூட்டர் வந்தபோது வேலை போய்விடும் என்றார்கள். இப்போது AI வந்தால் வேலை போய்விடுமா என்ற அச்சம் பலருக்கும் இருக்கிறது. நான் ஒரு உண்மையைச் சொல்கிறேன்.
ஏஐ உங்கள் வேலையை பறிக்காது. ஆனால் ஏஐயை பயன்படுத்தத் தெரிந்த ஒரு மனிதன் உங்கள் வேலையை பறிப்பான். ஆம், நீங்கள் 10 மணி நேரத்தில் செய்யும் ஒரு வேலையை இன்னொருவன் ஏஐ துணையோடு 10 நிமிடத்தில் செய்து முடித்துவிட்டு மீதமுள்ள 9 மணி நேரம் 50 நிமிடங்களை தன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாகக் கழிக்கிறான் என்றால் உலகம் யாரை தேர்ந்தெடுக்கும்? நாம் இனி கஷ்டப்பட வேண்டியதில்லை. கஷ்டப்படுவதை மெஷின்கள் பார்த்துக்கொள்ளும். மனிதர்களாகிய நாம் சிந்திக்கவும் வாழ்க்கையை வாழவும் மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தின் பயணம், இந்த புத்தகம் வெறும் தொழில்நுட்பம் பேசுவதற்கானது அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கானது. எப்படி ஏஐயை உங்கள் நண்பனாக்கிக் கொள்வது, எப்படி அதன் மூலம் உங்கள் வருமானத்தை 10 மடங்கு 10x உயர்த்துவது, எப்படி உங்கள் வேலைகளை ஆட்டோமேட் செய்து உங்களுக்கான நேரத்தை மீட்டெடுப்பது, எப்படி உங்கள் குடும்பத்தோடு நிறைவான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. இதையெல்லாம் தான் நாம் அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்க்கப் போகிறோம். மாற்றத்திற்கு நீங்கள் தயாரா? உங்களுக்கான தனிப்பட்ட ஏஐ ஏவலாளியை உருவாக்கத் தயாரா? வாருங்கள், அடுத்த அத்தியாயத்திற்குச் செல்வோம். அத்தியாயம் 2 ஏஐ எனும் புதிய தீ. இது மனித இனத்தின் அடுத்த பரிணாமம் என்பதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம். குறிப்பு: இதை படித்தவுடன் கீழே உள்ள கமெண்டில் நான் தயார் என்று பதிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது. மேலும் அறிய பியூரிட்டல் சவுண்டர் காம் ஏகோர்ஸ் தொடர்புக்கு 9344672981